ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி, சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசன நாள். சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் செய்த பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அனைவரும் தவறாமல் மேலே சொன்ன சந்திரன் காயத்ரியையும் சந்திர ஸ்லோகத்தையும் இன்று சந்திர தரிசனத்தில் சொல்ல தவறாதீர்கள். இன்று சந்திரனை தரிசித்தால் சிவபெருமானை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திரமௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எவர் ஒருவர் இந்த 3ஆம் பிறை தரிசனம் காண்கிறார்களோ அவர்களுக்கு பூர்ணமான புண்ணிய பலன்கள் கிடைக்கும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால். இப்போ சந்திரன் எங்க இருக்கார்? முடிமேல் அணிந்து. யார் முடிமேல்? சிவபெருமானின் முடிமேல். அப்போ அந்த சந்திரனுக்கு கீழே யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கார். அதனால் இன்று சந்திர தரிசனம் செய்வது அந்த சந்திரமௌலீஸ்வரையே நாம் தரிசனம் செய்வது போல் ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக என்று சொல்லி இன்று சந்திர தரிசனம் செய்வது கோட்டி புண்ணியத்தை தரவல்லது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. இது கோளறுபதிகம். அப்போ சந்திரனை தரிசிப்பவர்க்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கிறார். நவகோள்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் நீங்கும். சந்திரன் மனோகாரகன். அதனால் இந்த தினத்தில் சந்திர தரிசனத்தை செய்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும் மற்றும் கண் பார்வை தெளிவாகும். இந்த ஒரு நாள் சந்திர தரிசனம் செய்வோருக்கு அந்த நாள் தொடங்கி அந்த மாதம் முடிய நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுபிக்ஷம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். மேலும் 1000 பிறைகள் தரிசனம் செய்து 80க்கும் மேல் ஆயுள் பெறுவதும் நிச்சயம் அப்படின்னு நவகிரக புராணம் சொல்றது. முற்பிறவி பாபங்களை போக்கக்கூடியது, செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடியது சந்திர தரிசனம். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டால் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறலாம். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். அதனால் தவறாமல் சந்திர தரிசனம் செய்து சந்திரன் காயத்ரி சந்திரன் ஸ்லோகம் சொல்லுவோம். நாம இன்னைக்கு சந்திர தரிசன தினத்துல ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர வர்ணமாலா ஸ்தோத்திரம். श्रीशात्मभूमुख्य सुरार्चिताङ्घ्रिं श्रीकण्ठशर्वादिपदाभिधेयं श्रीशङ्कराचार्य हृदब्जवासं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. चण्डांशु शीतांशु कृशाणुनेत्रं चण्डीशमुख्य प्रमतेड्यपादं षडास्य नागास्य सुशोभिपार्श्वं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. द्रव्यादिसृष्टिस्थितिनाशहेतुं रव्यादितेजांस्यपि भासयन्तं पव्यायुधादिस्तुतवैभवन्तं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. मौलिस्फुरज्जह्नुसुतासितांशुं व्यालेश संवेष्टितपाणिपादं शूलादिनानायुधशोभमानं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. लीलाविनिर्धूतकृतान्तदर्पं शैलात्मजा संश्रितवामभागं शूलाग्रनिर्भिन्नसुरारिसङ्गं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. शतैश्रुतीनां परिगीयमानं यतैर्मुनीन्द्रैः परिसेव्यमानं नतैः सुरेन्द्रैरभिपूज्यमानं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. मत्तेऽपकृत्या परिशोभिताङ्गं चित्ते यतीनां सततं वसन्तं वित्तेशमुख्यः परिवेष्टितं तं श्रीचन्द्रमौलीशमहं नमामि. हंसोत्तमः चेतसि चिन्त्यमानं संसारपातो निधिकर्णधारं तं सामगानप्रियमष्टमूर्तिं श्रीचन्द्रमौलीशमहं नमामि.
न तागहं नित्यचिदेकरूपं सदाङ्गतिं सत्यसुखस्वरूपं हतान्दकं हृद्यपराक्रमन्तं श्रीचन्द्रमौळीशमहं नमामि। मायातिगं वीतभयं विनिद्रं मोहान्तकं मृत्युहरं महेशं पालानलं नीलगलं कृपालुं श्रीचन्द्रमौळीशमहं नमामि। मित्रं हि यस्याखिलशेवदीशः पुत्रश्च विघ्नौघविभेददक्षः पात्रं कृपायाश्च समस्तलोकः श्रीचन्द्रमौळीशमहं नमामि। श्रीचन्द्रमौळीशमहं नमामि। श्रीचन्द्रमौळीशमहं नमामि। श्रीगुरुभ्यो नमः।